இப்போ நம்ம எந்த நியூஸ் ஓப்பன் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் ஹெட்லைனா என்ன இருக்கும் அப்படின்னா, பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட்டோட ப்ரொடெஸ்ட் தான். அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய கோட்டா சிஸ்டம் அப்படிங்கிறதுக்கு எதிரா ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கோட்டா சிஸ்டம் அப்படின்னா என்ன? பங்களாதேஷ்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கோட்டா சிஸ்டம் அப்படின்னா என்ன? 1971ல வந்து பங்களாதேஷ்க்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது. 1972ல இந்த கோட்டா சிஸ்டம் அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கான ரிசர்வேஷன் சிஸ்டம். அத அவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 30% வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா பங்களாதேஷ்ல, அவங்களுக்கும் அவங்க குழந்தைங்களுக்கும், 10% வந்து உமனுக்கும், 10% வந்து அண்டர் டெவலப்டு ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிறவங்களுக்கும், மீதி 5% வந்து மைனாரிட்டிஸ்க்கும், 1% வந்து டிசேபிள்டு பீப்புளுக்கும் சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஓவரா வந்து இந்த 56% வந்து இந்த சர்டன் பீப்புள்ஸுக்கு வந்து ஜாப் வந்து ரிசர்வ் ஆயிரும், கவர்மெண்ட் ஜாப்ஸ். ஸோ மீதி இருக்கக்கூடிய 44%, அதாவது ஹாஃப் பர்சன்டேஜுக்கும் கம்மியான பர்சன்டேஜ் தான் மீதி இருக்கக்கூடிய மெரிட்ல வரவங்களுக்கு கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப். ஸோ அவங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது. இது வந்து ரொம்ப அன்ஃபேரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ரொடெஸ்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது குவாலிஃபைடா இருக்கிற அந்த டிசர்வ்டு கேண்டிடேட்ஸுக்குமே வந்து ஜாப் இல்லாம போயிருது. ஸோ இது ரொம்ப அன்ஃபேரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து 2018லயே வந்து இந்த ப்ரொடெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அவங்க வந்து இது ரொம்ப அன்ஃபேரா இருக்குது. எங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்குது. அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்குது. ஸோ இது எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ஸோ கவர்மெண்ட்டும் வந்து அவங்களோடத அக்செப்ட் பண்ணிட்டு அந்த கோட்டா சிஸ்டம் அப்படிங்கிறதையே அபாலிஷ் பண்ணிட்டாங்க 2018லயே. பட் இந்த ஸ்டோரி அங்கேயே முடியல. அகைன் 2024ல ஜூன் 5 அப்போ கோர்ட் வந்து மறுபடியும் ஒரு ரூல் எடுத்துட்டு வராங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்போ பண்ண அந்த அபாலிஷ் அப்படிங்கிறது வந்து இல்லீகல். ஸோ இப்ப நாங்க மறுபடியும் எடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு 56% கோட்டா இருக்குது இல்லையா, அந்த சிஸ்டம மறுபடியும் எடுத்துட்டு வராங்க. ஸோ நம்ம வந்து ஓகே, இது எல்லாமே ஷார்ட் அவுட் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்ததும் அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கரமா கோவமாகி மறுபடியும் ப்ரொடெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஜூலை 1 வந்து அவங்க அங்க இருக்கக்கூடிய டாக்கா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுல ப்ரொடெஸ்ட்டை மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கர கோவமாவும், ஃப்ரஸ்ட்ரேஷனோடையும் அவங்களோட டிமாண்ட வந்து எடுத்து வைக்கிறாங்க. அவங்களோட டிமாண்ட் என்ன அப்படின்னா, ஸோ கம்ப்ளீட்டா வந்து இந்த 30% அப்படிங்கிறது இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்குன்னு வச்சுக்காங்க இல்லையா, அந்த கோட்டா சிஸ்டம வந்து ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஆல்சோ மேக்ஸிமம் 5% வந்து டிசேபிள்டு பீப்புள்ஸுக்கும், மைனாரிட்டிஸ்க்கும் வந்து ஸ்ப்ளிட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ஃபேரா இருக்கும். எங்களுக்கு வந்து மெரிட் அப்படிங்கிற ஒரு ஃபேர் சிஸ்டம் தான் வேணும். கோட்டா அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரொடெஸ்ட்டை மறுபடியும் டிமாண்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்றாங்க. ஆல்சோ இந்த கோட்டா சிஸ்டம் அப்படிங்கிறது யாருக்கு பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்னா, பொலிட்டிக்கலி கனெக்டடா இருப்பாங்க இல்லையா, அந்த எலைட் பீப்புள்ஸுக்கு மட்டும் தான் இது வந்து பெனிஃபிட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. அண்ட் இது வந்து ஒரு இன்இக்வாலிட்டியை கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த சிஸ்டமே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பீஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கிற இந்த ப்ரொடெஸ்ட் வந்து 2018லயுமே பீஸ்ஃபுல்லா தான் நடந்தது. இப்பவும் அப்படி நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அது ரொம்பவே வயலண்ட் ஆகி பயங்கர கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போலீஸுக்கும் நடுவுல. இந்த வயலண்ட் வந்து ஜூலை 15 வந்து பயங்கரமான வயலண்டா மாறுது. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் போலீஸுக்கும் நடுவுல பயங்கர கிளாஷ் வருது. இதுல 105 பேர் இப்ப வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து இன்ஜுரி ஆகி இருக்கிறாங்க. இதுல ஒவ்வொருத்தரோட உயிருமே வந்து ஒரு ஃபேமிலியோட பெயின். ஸோ இந்த வயலண்ட் நடக்க ஸ்டார்ட் ஆனதுலேருந்து குளோபல் அட்டென்ஷன் ஃபுல்லாவே இப்போ பங்களாதேஷை நோக்கி தான் இருக்குது. அதனால அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா யூனிவர்சிட்டிஸையுமே ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்டர்நெட் ஆக்சஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லா இடத்துலயும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டரா யார் இருக்காங்க அப்படின்னா ஷேக் ஹசீனா. இவங்களோட பார்ட்டி நேம் வந்து அவாமி லீக். இவங்க தான் வந்து 2009ல இருந்து இப்போ வரைக்குமே பவர்ல இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அந்த ப்ரொடெஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசிசம் வந்து இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் காரணம் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. இந்த கோட்டா சிஸ்டம்க்கு எதிராக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணல. இத பண்றது எல்லாமே ஆப்போசிஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல இவங்க ப்ளேம் பண்றாங்க. ஸோ பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கரமா கோவமாவும், ஃப்ரஸ்ட்ரேஷனாவும் இருக்கிறாங்க. அவங்களோட கோவம் ஃபுல்லாவே அந்த கோட்டா சிஸ்டம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, அங்க இருக்கக்கூடிய அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது தான். அங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் இந்த ப்ரொடெஸ்ட்டே அவங்க பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ட்ரீம்க்காகவும், பெட்டர் ஃபியூச்சர்க்காகவும் இந்த கோட்டா சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு ப்ரொடெஸ்ட்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸோட கோட்டா ரீஃபார்ம் இந்த டிமாண்ட் பண்ற ப்ரொடெஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? இல்லன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிஸ்டமே வந்து ஜஸ்டிஃபைடா தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்றீங்களா? உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். See you next time.